ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தூத்துக்குள்ள ஏரலுக்கு வந்திருக்கோம். ஏரலுக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஏரலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா வண்டி போட்டு புதைக்க வந்திருக்கோம். வண்டி கழுவ வந்திருக்கோம். வண்டி கழுவந்தான் என்ன கூப்பிட்டு வந்துச்சு. ஆனா அது வந்து கப்பை எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வர்ற வழியிலதான் சொன்னுச்சு. ஏரலுக்கு இங்க ஒரு இல்ல இங்க வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னுச்சு. அது இங்க ஃபால்ஸ் இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் சங்க பிடிச்சு நெருக்கி மழை பெய்யறதா கேட்க போகுது. சாரி, இங்க வந்து நான் பிறந்தது நான் பிறந்து இத்தனை வருஷமும் இருந்திருக்கேன். எனக்கு இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அதான் தூத்துக்குடியிலதான். ஏரலுக்கு நாங்க வந்ததே கிடையாதோ. எனக்கு இது வரைக்கும் நான் வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு அருவி இருக்குன்னு எனக்கு தெரியவே செய்யாது. ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். இப்பதான் முதல் தடவை இது ப்ராட் விட்டுட்டு இருக்கு. அங்க போய் பார்த்தா தெரியாது அருவியா ஆறான்னு. நீங்க வந்து பாருங்க. அருவிக்கு போறோம். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. எங்க இருக்கு அருவி? போவ அப்பனா தெரியும். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். எல்லாம் தூரத்துல குளிக்கீங்களா? ஐயோ, என்ன அருவி பைப் மணி ஆயிட்டு. இது மொத அருவி, அது 2 3 பெரிய அருவி. ஏண்டா பச்சை போய் பேசுற? 6 அருவி கலந்துருக்கு. இது அருவினே சொல்லக்கூடாது. இது எனக்கு தெரியும். தூத்துக்குடியில வந்து யாரெல்லாம் ஆறு உண்டு அது வந்து எனக்கு தெரியும். நான் வந்திருக்கேன். நான் அதைதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏரல்ல வந்து ஆறுதான் உண்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இல்ல குற்றாலம் மாதிரி இருக்கும்னு என்ன சொல்லி கூட்டு வந்துச்சு. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? இன்னும் போலையா? இது வந்து அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரே ஃப்ராடு. இது வந்து வெறும் அருவி, வெறும் ஆறுதான். கிடையாது, இது வெறும் ஆறுதான். மைக் என் கையில இருக்கட்டும், அதெல்லாம் கேக்கும். போ ஒளிஞ்சு போ. ஆமா, முச்சந்திக்கு பேரு. இதுல வந்து நெல்லுப, வெயில நெல்லுப, கருப்பா தெர்ற இல்ல. இங்க வெயிலுக்கு வா. தெரியல, நானே ஜூம் வரேன். ரைட்டு. மண்டெல்லாம் ரொம்ப கட் பண்ணிட்டாங்கப்பா. வெயிலு கண்ணெல்லாம் பொந்து கண்ணு நல்லா தெரியுது. ரைட்டு, கரெக்டா ஒரு இடத்துல அமைஞ்சிட்டேன். சொல்ல, அது வாங்கிட்டோம். இல்ல, இவளுக்கு வீட்டுல நிறைய வேலை இருந்துச்சு. ஆமா, தூங்கணும், திங்கணும், பேலணும். அருவியை பார்த்தோன்னா மயங்கிட்டா. அந்த 16 பேர் உனக்கு கூட்டம். நிறைய பேர் இருந்தாங்க. அது வந்து நிறைய கூட்டமா வர்ற இடத்துல ரீல்ஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். டைஃபாய்டுக்கு வந்து டேப் வந்து எடுத்துட்டு வரல. ஒரே சிக்கல்னால. அதனால ரீல்ஸும் நாங்க பண்ண போறது இல்ல. நீங்க உங்க கையில நாங்க கடமை ஒப்படைக்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த பரராஜா உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. நேரா இப்போ வந்து நாங்க வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன். இடையில வேற ஏதாவது ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் கிடைக்குதுன்னா மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? ஸ்பாட்லாம் இருக்கு, ஆனா எங்கிட்டதான் மைண்ட் இல்ல. உச்சி வெயில்ல எப்படி நிக்கணும்? இல்ல, அந்த மாதிரி இடம் இருந்துச்சு. நல்லா கேமரா வைக்கிற மாதிரி இடம் இருந்துச்சு அப்படின்னா நாங்க வந்து ரீல்ஸ் எடுத்துட்டு அந்த கொடுமையை நீங்க பார்க்க வேண்டிய கட்டாயம். அதுல அதே நீங்க பாத்துங்க. அப்படி எடுக்கல அப்படின்னா நேரா அங்க போயிட்டு ஏதோ மேடம் முக்கியமா சொல்லணும். என்ன அப்படின்னா, வீடியோ ரீல்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா என்ன இதோட முடிக்க போறேன் அப்படின்னா இது சொல்லிடுறேன். நீங்க சேனலை பாக்குற எல்லாமே சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற வேலை இருந்தா போய் பாருங்க. இந்த நேரம் அது அமைதியாவே இருக்காது. நான் சொல்றதை கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் போட்டுருங்க, கமெண்ட்ல வந்து நல்லா சூப்பர் சூப்பர் அப்படின்னு